கதை அப்படின்னாலே இமேஜினரி ஃபேண்டஸின்னு தான் நம்ம இப்போ வரைக்கும் நினச்சிட்டு இருக்கோம். ஆனா ரியல் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்டெல்லாம் வச்சு கதையா படிக்கும்போதோ, பார்க்கும்போதோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அழகான கிராமத்துல சேகுவேரா அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் பிறந்தான். அவனோட லைஃப் ஸ்டார்ட்டிங்கே எப்படி இருக்குன்னா, ரொம்ப வறுமையாக ரொம்ப பின்தங்கிய ஒரு குடும்பத்துல தான் வாழ்ந்து வரான். அவனுக்கு என்னன்னா எல்லா மக்களுக்கும் எல்லாம் உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஹெல்பிங் மைண்ட் பெர்சனாவே இருந்துட்டு வரான். ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ரொம்ப நல்லா படிக்கிற பையனா தான் இருந்தான். ஸ்கூல் டைம்லலாம் இல்லாத குழந்தைங்களுக்கு கூட தங்கிட்ட இருக்கிறத குடுத்து உதவுற ஒரு நல்ல பையனா இருந்துட்டு வராங்க. ஒரு டைம் சேகுவேராவும் அவனோட நண்பனும் ரோட்ல நடந்து போயிட்டுருக்கும்போது, தெரு ஓரத்துல ஒரு தாத்தா சோகமா உட்காந்துட்டு இருந்திருக்காரு. சேகுவேரா போய் கேட்குறான், "ஏன் தாத்தா உங்களுக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு. அந்த தாத்தா சொல்றாரு, இல்ல எனக்கு உடம்பு சரியில்ல. ஆனா ஹாஸ்பிட்டல் போறதுக்கு என்கிட்ட காசு இல்ல" அப்படின்னு. இந்த மாரி குட்டி குட்டி இன்சிடென்ட் எல்லாம் சேகுவேராவோட மனசுல வந்து ரொம்ப ஆழமா பதிய ஆரம்பிச்சுது. இந்த மாரி மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஏதாவது பண்ணணும்னு வளர வளர அந்த மாரி தாட்ஸ் எல்லாம் ரொம்பவும் ஆழமா அவனோட மனசுல வந்து பதிய ஆரம்பிச்சுது. வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு டாக்டர் ஆகி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருந்ததுனால, வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு டாக்டர் ஆனாரு. எல்லாத்துக்குமே ஃப்ரீயா எல்லா மெடிக்கல் ஃபெசிலிட்டீஸும் பண்ணுனாரு. அப்படியே காலங்கள் வந்து போயிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு நாள் மெடிக்கல் கேம்புக்கு வந்து வெளியூருக்கு போறாங்க. அப்படி போகையில இங்க இருக்க மக்கள விட அங்க இருக்க மக்கள் ரொம்ப பின்தங்கி, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாம, ப்ராப்பரா ட்ரெஸ் பண்ணாம, இருக்கிறதுக்கு வீடு கூட இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு, அவருக்கு அந்த எல்லாமே அவரோட மனசுல ரொம்ப ஆழமா பதிய ஆரம்பிச்சுது. அதனால அவரோட வாழ்நாள் முழுவதுமே மக்களுக்காகவே இனி வந்து இருக்கணும். மக்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னே அவர் வந்து போராட ஆரம்பிச்சாரு. மக்கள் வந்து சம உரிமையா இருக்கணும். கல்வி எல்லாத்துக்குமே கிடைக்கணும். பேசிக் நீடு, மருத்துவம் எல்லாமே தொழிலாளர்களுக்காக போராடினது நெறையா வந்து அவர் போராட்டங்கள்ல பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் சேகுவேரா வந்து இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருந்துட்டு வராரு அவங்களோட மனசுல. இந்த கதையிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, சேகுவேராவ போல எல்லாத்துக்குமே நாம உதவி செய்யணும்னு நெனச்சோம்னா, நம் நாடு வந்து ஒரு சிறந்த நாடா மாறும். நன்றி.